நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. வெறும் 9.3% பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மிச்சம் 90.7% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஆனால் இப்போயே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் தருண். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ்பி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் ஃபார் இந்தியன்ஸ் அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். மொதல் கண்ட்ரி தாய்லாந்து. தாய்லாந்து அதுக்கு பீச்சஸ்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க. அது பீச்சஸ், அப்புறம் அங்கே இருக்க ஐலண்ட்ஸ், ஃபிஃபி ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரொக்கடைல் மீட் அங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அது பிடிக்கலாம், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு சூப்பரான ஃபுட்டு அங்கே கிடைக்கும். வெஜ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் வெஜிடேரியன் வந்தால் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். ஊர் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் நம்ம ஊர் சாப்பாடு. இப்போ தாய்லாந்து ரொம்ப காஸ்ட்லி நினச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. அங்கே பட்ஜெட் பேக் பேக்கராகவும் போகலாம். ரொம்ப எல்லாமே பட்ஜெட்டில் முடிக்கலாம். ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ் $20 $30 வரைக்கும் ஆகும். அதாவது 1500 $2200 நம்ம ஊர் காஸ்ட்டில் முடியும். நீங்கள் பட்ஜெட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா தாய்லாந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ செகண்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாள் இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த நாடும் நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஹிந்து கண்ட்ரி தான். நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. மெயினாக ஃபேமஸ்னால் அங்கே இருக்க மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக்கிங்காக தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் நிறைய பேர் அதுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே நேபாளுக்கு போவாங்க. நாள் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1100 1800 வரைக்கும் வரும். ரொம்ப சீப்பான கண்ட்ரி தான் அது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இது ஒரு சீப்பான கண்ட்ரி. இப்போ நம்ம அடுத்த கண்ட்ரியை பற்றி பார்க்கலாம். மூணாவது கண்ட்ரி ஸ்ரீலங்கா. நான் மார்ச் 2020 அப்போ தான் நான் ஸ்ரீலங்கா போனேன். சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ நான் போன பிளேஸ் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போன இடம் கொலம்போ, அதான் கேபிட்டல். ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொலம்போ. ரெண்டாவது கண்டி. அங்கே நிறைய கோயிலுங்க இருக்குது. நம்ம தமிழ் கோயில் இருக்குது, முருகர் கோயில். மூணாவது நுவாரெலியா. ஒரு நம்ம ஊர் ஊட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஹில் ஸ்டேஷன். லாஸ்ட் போன இடம் பென்டோட்டா. ஒரு கோஸ்டல் டவுனு. சூப்பராகவே இருந்தது. பீச்சஸ்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே பட்ஜெட் ஒரு நாளைக்கு 2200 2500 ஆகும். கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் நீங்கள் பேக் பார்க்குறா இருந்தால் கூட ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுங்கள். நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நாலாவது கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியா ஒரு ஐலாண்டு. ஸோ அங்கே நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்தோனேஷியாவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது பேர் ஜாவா. ஜாவாவில் தான் இந்தோனேஷியாவோட கேபிட்டல் ஜகார்ட்டா இருக்குது. ஜகார்ட்டா சூப்பரான ஒரு ஹைடெக்கான ஒரு சிட்டி. அப்புறம் உங்களுக்கு வில்லேஜ் வைப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக தென்பாசாரில் இருக்க பாலி போங்க. பாலி ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். நீங்கள் அங்கே ஸ்கூட்டர் எடுத்து கூட ஃபுல் பாலியை சுற்றி பார்த்துக்கலாம். ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே வில்லா எடுத்து கூட தங்கிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாகும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சீப்பு. ஏர்பிஎன்பியில் எடுத்தால் ரொம்ப சீப்பு. அங்கே நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸ். நீங்கள் அங்கே போய் நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே உங்களோட ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 2500 rupees வரைக்கும் வரும். இந்த நாளும் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, நீங்கள் கம்மி. இப்போ நம்ம அஞ்சாவது அப்புறம் லாஸ்ட் கண்ட்ரியான கம்போடியா பற்றி பார்க்கலாம். கம்போடியாவில் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அப்புறம் ஃபேமஸ் டெம்பிளான அங்கோர் வாட் இருக்குது. இந்த கோயில் ஒரு இந்து கோயிலாக இருந்தது. இப்போ ஒரு புத்திஸ்ட் கோயிலாக மாறிடுச்சு. கம்போடியாவில் இது மட்டும் தான் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதை தவிர பெருசாக அங்கே எதுவும் இல்லை. உங்களுக்கு கைட்ஸ் வேணும்னா அங்கே கைட்ஸ் இருப்பாங்க, டூரிஸ்ட் கைட்ஸு. இங்கே உங்களோட ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 to 2200. இந்த அங்கோர் வாட் சியாம் ரேப்னு ஒரு சிட்டியில் தான் இருக்குது. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் வீடியோஸை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.